லட்சுமி, பார்வதி, மதுர மீனாட்சி, சரஸ்வதி, நாங்கள் 3 அம்மாமார்களும் சுடுகாட்டில் அந்த பேப்பர் எரிச்சாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் அரசியல்வாதி நாற்காலி சேரோட விதைக்கான். நாற்காலி சேரோட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விதைக்கான். அவனை எரிச்சாச்சு, அவன் குடும்பத்தை எரிச்சாச்சு, அந்த செத்த பேப்பரை நாக்கில் விட்டதை எரிச்சாச்சு, எல்லாம் எரிச்சாச்சு. இப்போ விதைக்கான். அந்தந்த குடும்பம் எரியும் அந்த பேப்பரால். முக்கால் சத்தியம் அச்சடித்த பேப்பர் எரியும். 1000 கோடி அவன் வீட்டிலே எரியும். லட்சம் கோடி உடம்ப குளிக்க விட்டுக்கிட்டு 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு விமானத்தில் பறக்கான்ல, அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் எரியும். இப்போ விதைக்கான்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்போ எரிய விடுவார். அவன் குடும்பம் எரியும். 1000 கோடி உள்ளவன் எரியும். கவர்மெண்ட் வேலை வைக்கிற வீட்டில் எரியும். அரசியல்வாதி எரியும். காவல்துறை அவன் வீட்டுகளில் எரியும். காவல்துறை அதிகாரி வீட்டில் எரியும். பேப்பர் செத்த பேப்பர் விதைக்கான்ல, பூமி அழிக்க வந்தார் மோட்டா பேல எரிச்சிட்டாரா. இப்போ எரியும். அவன் குடும்பத்தில் எரியும். எதை மேல் சூழ்ச்சியாக எரிக்கணும்ல, காவல்துறை அதிகாரி பின்னாடி சுடுகாட்டில் எரிக்கணும். அதை பூரா எரிச்சாச்சுன்னா இப்ப அரசியல்வாதி நாற்காலி சேரோட எரியும். எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டோம். ஆத்மா பிடிச்சி வச்சிருக்காரு. காவல்துறை பின்னாடி எரிக்கணும்டா. இது கணக்கு முடிச்சா தாண்டா இது பெரிய வில்லங்கமே முடியும் அப்படின்ட்டாரு. வில்லங்கத்தை எடுக்கலாம், வில்லங்கத்தை முடிக்கணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் ஒட்டா கடவுள். கால் சத்தியம் ரேஷன் கடை வரைக்கும் விதைக்கால, ரேஷன் கடை பேப்பர் விதைக்கானா, வீடுந்தோறும் எரியும். அந்த பேப்பரால் தமிழ்நாடு முழுவதும் எரிஞ்சு சாம்பலா போய்விடும். எப்படி கைலாசத்தில் சுடுகாடு எரிப்புல சாம்பலாகுதோ அது மாதிரி சாம்பலா ஆக்கி விடுவார். முக்கால் சத்தியம்.